வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஹாய். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முட்டை மசால் தான். சட்டுன்னு செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 6 முட்டை எடுத்து வேக வச்சுக்கிறேன். வேக வச்சுட்டு ஓடெல்லாம் நீக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கட் பண்ண வேண்டாம் அப்படின்னா முழு முட்டையை லேசாக கீறி மட்டும் விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் நல்லா பெரிய வெங்காயமாக இருந்தனால 1 எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா 2 எடுத்துக்கோங்க. 2 எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எண்ணெய் சூடானோடனே சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்து பொரிய விட்டோடனே கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்ந்து பொரிஞ்சோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு குக் ஆனாலே போதும். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு ஏன் சேர்க்குறோன்னா வெங்காயம் சீக்கிரமாகவே குக் ஆயிரும், அதனால உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரா ஸ்மெல் போகிற வர நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரா ஸ்மெல் போய் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்தக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காரம் போதுன்னா ஒரு 1 ஸ்பூன் போதும். நான் கொஞ்சம் காரமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவும் முட்டையும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நம்ம லேசாக பிரட்டி விட்டுக்கலாம். ரொம்ப போட்டு ஃபோர்ஸாக நம்ம கிண்டி விடக்கூடாது. லேசாக அந்த முட்டை உடஞ்சிராமல் அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகுற மாதிரி நம்ம பிரட்டி விட்டுக்கலாம். பிரட்டி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஆயில் இன்னும் கொஞ்சம் வேணும்னா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி வேணாம்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். நான் இங்கே கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு லேசாக பிரட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மசாலாவோட நல்லா முட்டை மிக்ஸ் ஆயிரும். ஆனதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம ரச சாதம் இல்லைன்னா இதை அப்படியே நம்ம ப்ளைன் ரைஸ் கூட சேர்த்து கூட சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு தோசை இட்லி அந்த இது கூட வச்சும் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. பாய்.